ஆணவம் ஏது? அன்றேதான் மாறா வினையேது? மற்றவற்றின் வேறாக நானேது? நீ ஏது? நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது? தேசிகனே சாற்று. இந்த 8 கேள்விக்கு தாங்க பதில். மொத்தமே இந்த நூல் பூரா அவ்வளவுதான். எத்தனை கேள்வி கேட்கிறாரு பாருங்க, 8 கேள்வி. 1 ஆறாறு தத்துவம் ஏது? 2 ஆணவம் ஏது? 3 வினை ஏது? மாறா வினை ஏது? நான் ஏது? நீ ஏது? நடம் ஏது? அஞ்செழுத்து ஏது? தான் முத்தி ஏது? 8 கேள்வி கேட்கிறார். ஆறாறு தத்துவம் ஏது? 36 மாயை, ஆணவம், கண்மம், ஆன்மா, பதி, நடனம், முத்தி. பதி பசு பாசம், பதி பசு பாசம், அதை தான் இங்க கேட்கிறார். முதல்ல மாயைனா என்ன? மாயைனா என்ன? ஆறாறு தத்துவம் ஏது? ஆறாறு எவ்வளவு? 36. 36 தத்துவம்னா என்ன? இதான் கேள்வி. அப்படின்னு என்னது? மாயைனா என்னையா? மாயைனா என்ன? 36 தத்துவம்னா என்ன? ஆறாறு தத்துவம் ஏது? ஆணவம்னா என்ன? மாயினா அது வினைனா என்ன? மாறா வினையேது? மாறா வினையேது. அப்போ வினை, ஆணவம், மாயை, 3 மலம் சொல்லிட்டாரா? 3 மலத்தை சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன? நான் ஏது? நான் யாரியா? ஆன்மானா என்ன? உயிர்னா என்ன? பசுனா என்ன? பசுனா என்ன? இது நீ யார்? யார பார்த்து கேட்கிறாரு? குருநாத பார்த்து கேட்கிறாரு. நீ யாரியான்னு கேட்கிறாரு. அது தெரியாம தான் எவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுட்டு இருந்தியா? அப்படியா? என்னது நீனா? இங்க யாரு? சிவம்னா என்ன? சிவம்னா என்னதான் கேள்வி. ஏன்னா குருநாதனும் சிவமும் வேறல்ல. இதெல்லாம் நமக்கு அடிப்படை. பாடத்திலேயே இதெல்லாம் சொல்றாரு. சிவம்னா என்னன்னு கேள்வி வைக்கலாமா இல்லையா? பாட்டிலே எப்படி வைக்கலாம்? சிவம்னா என்ன அப்படின்னு கேட்காம என்ன செய்யற? நீ யாருன்னு கேட்கிறார். நீ யாருன்னு சொன்னா அவர் என்ன சொல்ற? என் பேரு மெய்கண்டார், நான் திருவெண்ணெய்நல்லூர்ல பிறந்திருக்கிறேன், இப்படித்தானே சொல்லணும். பாட்டில் அப்படியெல்லாம் சொல்ல, சிவத்துக்கு இலக்கணம் சொல்றாரு. புரியுதா இல்லைங்களா? அப்ப என்னது? குருநாதனும் சிவமும் வேறல்ல. இதெல்லாம் அடிப்படை பாடம். சைவ சித்தாந்தத்துல குருநாதரை எப்படி பார்க்கணும்? சிவமாதான் பார்க்கணும். குருநாதர் வேற, சிவம் வேறன்னு சொல்லிட்டா என்ன செய்யணும்? திருப்பி முதல்ல இருந்து படியான்னு வேண்டிதான். திருப்பி முதல்ல இருந்து படிக்க வேண்டியதான். அந்த அறிவு வர வரைக்கும் திரும்ப திரும்ப எனது அடிப்படையே படிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நீ ஏது? நடம் ஏது? பெருமானுடைய அந்த கூத்த பெருமான் திரு நடனம். திரு நடனம் என்ன? அந்த தில்லையில ஆடிட்டு இருக்கிறான் இல்லையா? அந்த நடனம்னா என்ன? அப்புறம் அஞ்செழுத்துனா என்ன? அஞ்செழுத்துனா என்ன? முத்தினா என்ன? இந்த தான் ஏது என்பது குறிப்பு வினா. இதெல்லாம் நேரடி வினா. 7 வினா நேரடி வினா. தான் என்பதற்கு முத்தின்னு பொருள் இல்லை. அதை குறிப்பா நீங்க எடுத்துக்கணும். அதனால இதுக்கு என்ன பேருங்க? குறிப்பு வினா. இது குறிப்பு வினா. இது 8வது கேள்வி குறிப்பு வினா. குறிப்பு வினா. இப்ப பாருங்க, மும்மலங்கள்னா என்ன?
ஆன்மானா என்ன, சிவம்னா என்ன? சரியா? முத பாட்டிலே சொல்லிட்டார். பொய்யை காட்டினார், பொய்யை நீக்கினார், மெய்யை காட்டினார், மெய்யை கூட்டினார். இத காட்டி நீக்கினாரு, இத காட்டி கூட்டினார். எப்படிங்க கூட்டினாரு? எப்படி கூட்டினார்னா, அஞ்செழுத்து உபதேசத்தை சொல்லி சிவத்தை எனக்கு அனுபவ பொருளாக கொடுத்தார். ஏன்னா அனுபவ பொருள்னு சொல்லியாச்சு. சிவத்தை அனுபவிக்கணும் என்ன வேணும்? அஞ்செழுத்து உபதேசம் வேணும். அப்ப உபதேசம் எத்தனை வகைப்படும், யாராருக்கு என்னென்ன செய்வாரு, இதெல்லாம் எங்க சொல்றாரு? அஞ்செழுத்து சொல்றாரு. அஞ்செழுத்தின் வழியாக நடனத்தை எப்படி பார்க்கணும், பெருமானுடைய திருக்கூத்து எப்படி சிறப்பு வாய்ந்தது என்பதை சொல்லி, இதனால் பெறுகிற முத்தி இன்பம் எப்படி, முத்தி இன்பம் என்ன? அப்போ பசுவாகிய ஆன்மா மும்மலங்களை விடணும். அப்ப அதனுடைய இலக்கணம் தெரியணும். இலக்கணம் தெரிஞ்சு என்ன செய்யணும்? விடணும். விட வேண்டியது இதுன்னு குருநாதன் சொல்லி சிவத்தின் இலக்கணத்தை சொல்லி பெறுவதற்கான உபாயத்தை சொல்றார். சிவம் பெற வேண்டியது எப்படி பெறணும்னு உபாயம் வேணுமா இல்லையா? நம்ம சொல்றோம், இங்க இருந்து திருநெல்வேலியில அல்வா ரொம்ப அருமையா இருக்கும். திருநெல்வேலி அல்வா அருமையா இருக்குன்னு சொன்னா அடுத்த கேள்வி எப்படி என்ன கேட்போம்? எப்போ போகலாம், எப்படி போகலாம், இங்கிருந்து நேரா பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா? ஏன்னா நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன கேட்கறோம்? அதை அனுபவிக்கிறதுக்கு என்னையா வழி கேட்கறமா இல்லையா? அப்போ பெற வேண்டியது சிவம்னு சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி என்ன வரணும்? எப்படி பெறுவது? விட வேண்டியது பாசம், எப்படி விடுறது? அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் யாரும் உபாயம் சொல்லுவா? குருநாதான் சொல்லுவாரு. விடணும்னா விடணும்னு சொன்னா விட்டுற முடியுமா? அதெல்லாம் விட்டது ஒன்றும் வழி தெரியல. அப்ப அது உபாயம் யாரு சொல்லணும்? குருநாதான் சொல்லணும். பெறுவதற்கான உபாயமும் குருநாதான் சொல்லணும். அப்போ கீழிருந்து முத்தி இன்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகளை திரட்டி எத்தனை கேள்வியா கேட்கிறாரு? 8 கேள்வியா இதுல கேட்கிறார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது. நாதன் நடம் அஞ்செழுத்து ஏதுன்னு இருக்கும் பாட்டுல. அதுல ஒரு ஏது இடையில போட்டுக்கணும். நாதன் நடம் அஞ்செழுத்து ஏதுன்னு இருக்கா? அப்படிதான் இருக்கு. நாதன் நடம் அஞ்செழுத்து ஏதுன்னு இருக்கு. நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது பிரிச்சுக்கணும் அங்க. அப்பதான் 2 கேள்வி அங்க வரும். நாதன் நடம்னா என்ன, அஞ்செழுத்துனா என்ன? அடுத்தது தான் ஏது, அஞ்செழுத்து தான் ஏது. பாட்டுல எப்படி இருக்கு? நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது இருக்கா? நாதன் அஞ்செழுத்து ஏது, நடம் ஏது, தான் ஏது. தான் ஏது, நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது. 3ஆ பிரிக்கணும். 3 கேள்வி அந்த வரியில இருக்கு. புரியுதா? மொத்தம் எத்தனை கேள்வி? 8 கேள்வி. சரி, கேள்வி கேட்ட உடனே ஆசிரியர் பதில் சொல்றார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள், உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு. வள்ளல் என்று வாய்மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமம் உற்ற அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. கேள்வி என்ன செய்ய? உள்ளபடி இத்தை உரைக்க கேள். மாணவனே, உனக்கு நான் என்ன செய்யறேன்? உள்ளபடி சொல்லுகிறேன். உள்ளபடி சொல்லுகிறேன். சொல்றவர் யாரு? மெய்கண்டார். யாருக்கு சொல்றாரு? மணவாசம் கடந்தாருக்கு சொல்றாரு. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு. உண்டனக்கு உள்ளபடி நான் சொல்லுகிறேன். மாணவனே, உனக்கு நான் சொல்லுகிறேன். வள்ளல் அன்று வாய் மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமம். வள்ளல் யாரு? பெருமான். வள்ளல் வரையாது கொடுப்பவர், கருணையோடு நமக்கு சொல்லி இருக்கிறார். அன்று வாய் மலர்ந்த என்று அன்னைக்கு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணாரா இல்லையா? கைலாயத்துல என்னில் ஆகமம் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணி என உரைக்கன்னு கைலாய மலையில ஆகம பொருளை யாருக்கு உபதேசம் பண்றாரு? அம்மைக்கு உபதேசம் பண்றார். அம்மைக்கு உபதேசம் பண்ணார். அப்புறம் எங்கது? நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் பண்ண. நந்தியம்பெருமான் சனத்குமார் சத்திய ஞான தரிசனி என்று சந்தான மரபு. ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவன் வந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் என்ன உபதேசம்? ஆகம பொருள் உபதேசம். ஆகம பொருளோட உபதேசம். வள்ளல் அன்று வாய் மலர்ந்த
தெல்லிய சீர் ஆகமம். தெல்லிய தெளிந்த குழப்பமே இல்லாதது. ஏன்னா வேதத்துல குழப்பம் இருக்கு, ஆகமத்துல குழப்பம் இருக்காது. வேதத்துல என்ன இருக்கு? குழப்பம் இருக்கு. என்னங்க வேதத்துல குழப்பம் இருக்குன்னா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அத பொருள் தெரியணும்னா நீங்க என்ன செய்யணும்? உற்ற ஆசிரியரை கொண்டு குருநாதன்ட்ட அவர் என்ன செய்வாரு? இந்த இடத்துல இப்படித்தான் பொருள் செய்யணும், இந்த இடத்துல இப்படித்தான் பொருள் செய்யணும்னு அதை என்ன செய்வாரு? விளக்குவார். நீங்களா போய் படிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? குழப்பம் ஆயிரும். இந்த குழப்பம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இதுல வேதத்துல என்ன கேட்டா ஒண்ணும் வேண்டியதில்லை. சூரியனே முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் வேதத்துல. ஒரு இடத்துல திருமாலே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு இடத்துல போனா பிரம்மனே முழுமுதற் கடவுள்னு சொல்லி இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போனா சிவபெருமானே முழுமுதற் கடவுள்னு சொல்லி இருக்கும். என்னங்க அந்தந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்கு, இது யாரைத்தான் முழுமுதற் கடவுளா எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு குருநாதர் என்ன செய்வாரு? கடவுளர். எப்படி இருப்பாங்க? இயற்றுதல் கர்த்தா, ஏவுதல் கர்த்தான்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இயற்றுதல் கர்த்தா, ஏவுதல் கர்த்தா. கர்த்தான தலைவர், செய்பவன். இயற்றுபவன் ஏவுபவன் இருக்கிறான். ஏவுபவன் சிவபெருமான், இயற்றுபவன் யாரு? கடவுளர்னு பேர். கடவுளர். இப்போ திருமால் என்ன செய்யறாரு? காத்தல் தொழில் செய்யறார். திருமால் காத்தல் தொழில் செய்யறாரா இல்லையா? அவர் எதுக்கு கடவுள்? காத்தலுக்கு கடவுள். காத்தலுக்கு கடவுள். அவர் யாருன்னா அவர் சிவபெருமான் ஆணை வழி நிற்கக்கூடியவர். அவருக்கு தனி அதிகாரம் கிடையாது. தனி அதிகாரம் கிடையாது. பிரம்மா படைத்தல் கடவுள், அவர் படைப்பாரு. ஆனா அவர் என்ன அவர் விருப்பம் போல படைக்க முடியாது. சிவபெருமான ஆணை வழி நின்றுதான் படைப்பார். அப்ப படைத்தல்னு வரும்போது பிரம்மா முழுமுதற் கடவுள்னு சொல்லி இருப்பாங்க. அவர் முழுமுதற் கடவுள் தான். எப்போ? எதுக்கு? படைக்கிறதுக்கு அவர் கடவுள். அதுக்கு கூட அவருக்கு என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அப்படின்னு அர்த்தம். அவர் விருப்பத்துக்கு படைக்க முடியாது. இறைவன் ஆணை வழி நின்று அவர் அந்த தொழிலை செய்வார். அப்போ இந்த ஆகமத்தை வேதத்தை படிக்கும் போது நிறைய இடத்துல என்ன வரும்? கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதெல்லாம் இல்லாம படிக்கிறதுக்கு குருநாதர் கட்டாயம் வேணும். அப்ப ஆகமம் குருநாதர் இல்லாம படிச்சுக்கலாமா? அப்படி இல்லை, அதுக்கும் குருநாதர் வேணும். ஆனா இவ்வளவு குழப்பம் எங்க இருக்காது? ஆகமத்துல இருக்காது. அதனால இங்க சொல்றாரு, வள்ளல் என்று வாய் மலர்ந்த தெல்லிய சீர் ஆகமம். தெல்லிய சீர் ஆகமம் என்னதுங்க? சொன்ன அடைவிலே. அடைவு, அடைவுன்னு என்னது? முறையாக. அடைவு என்பதற்கு முறையாக. இப்ப ஆகம பொருளை நான் உனக்கு எப்படி சொல்றேன்? முறையா சொல்றேன். என்ன முறையா? உனக்கு முதல்ல அடிப்படையில் எது புரியணுமோ அதை சொல்லி அதுக்கப்புறம் எதை விளக்கணும்? அப்ப என்ன படிமுறையில ஆன்மாவின் அறிவின் பக்குவம் நோக்கி கீழே இருந்து உனக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு போறேயா அப்படின்னு உற்ற ஆகமம் சொன்ன அடைவிலே. சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. ஆனந்த யோகம் நிகழ்வதற்கு தகுதியுடைய மாணவனே. மாணவனுக்கு யோகம் நிகழ்வதற்கு என்ன வந்துருச்சு? தகுதி வந்துருச்சு, ஆனந்த யோகம். அப்ப நாமெல்லாம் யாரு? தகுதி வந்த ஆளு. அவரு சொல்றாரு, மெய்கண்டார் சொல்றாரு. மெய்கண்டார் என்ன சொல்றாருங்க? நம்மள புதல்வா. புதல்வன் என்னதுங்க? மகன். ஆசிரியருக்கு மாணவன் மகன். இது ரொம்ப அடிப்படை. ஏன்னா அருட்செல்வத்தை பெறுகிற உரிமை உடையவன். எப்படி உலகத்துல மகனுக்கு என்ன உரிமை உண்டு? பொருட்செல்வத்தை பெறுகிற உரிமை உண்டு. இப்ப என் பையனுக்கு என் செல்வத்தை வாங்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் எழுதி வச்சாலும் எழுதி வைக்காட்டியும் என் செல்வம் அவனுக்கு போயிடும் எனக்கு பின்னாடி. அப்ப என் பொருள் செல்வத்தை அனுபவிப்பதற்கு எப்படி மகனுக்கு உரிமை உண்டோ அது போல அருள் செல்வத்தை அனுபவிக்கிற உரிமை யாருக்கு உண்டு? மாணவனுக்கு உண்டு. ஆசிரியரது அருளை பெறுகிற தகுதி மாணவனுக்கு தான், பையனுக்கு கிடையாது. அதே மாதிரி மாணவனுக்கு அருளை பெறுகிறதுக்கு தான் தகுதி, பொருளை பெறுகிற தகுதி கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு. மகனுக்கு பொருள், மாணவனுக்கு அருள். அப்படி பெருமான் கொடுத்திருக்க. ஏன்னா இது உடல் சம்பந்தம், அது அறிவு சம்பந்தம். அறிவு சம்பந்தம் தான் அருள் வரும்,
உடல் சம்பந்தம் பொருள் வரும். சரிங்களா? எனவே ஆனந்த யோகம் நிகழ்கின்ற புதல்வா உற்று, உற்றுனா என்னது? உற்று உற்று கேட்பாயாக. அப்போ பாடத்தை எப்படி கேட்கணும்னு சொல்லிட்டார். பாடத்தை எப்படி கேட்கணும்? உற்று கேட்பாயாக, கவனமா கேட்கணும். ஏன்னா உனக்கு படிப்படியா சொல்ல போறேன். ஒண்ணு புரியலன்னா அடுத்தது புரியாது. இது ரொம்ப முக்கியம். அதுதான் சித்தாந்தத்துல கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம்னா என்ன ஆயிடும்? மொத்தமா போயிடும். பின்னாடியே வரணும். எங்க நிக்கிறோம், எந்த பாடத்துல நிக்கிறோம் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? தொடர்ந்து வரணும். தொடர்ந்து வரலன்னா கூட்டத்துல இந்த திருவிழால காணாம போன மாதிரி எங்க நிக்கிறோன்னு நமக்கு தெரியாது. சரியா? எனவே என்ன செய்யறாருங்க? உற்று கேட்பாயாக, உற்று கேட்பாயாக என்று சொல்றாரு. இதுல இருந்து பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தோம். குறியீடு, வடிவம் எல்லாம் வரிசையா சொல்றாரு. ஒரு 7-8 பாட்டு. சரி, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதுக்கெல்லாம் எது, நீங்க கோயில்ல குடமுழுக்கு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குண்டமெல்லாம் போட்டிருப்பாங்க. சதுர குண்டம், வட்ட குண்டம், முக்கோண குண்டம்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் இதனோட சிம்பல் தான், அதற்குரிய சிம்பல் தான். அதெல்லாம் அங்கே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் குண்டத்தில் இருக்கும். அது மாதிரி யோகத்தில் நிறங்கள்லாம் சொல்லப்படும். ஒவ்வொரு நிறமெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ இது ஒவ்வொன்றும் என்னது? வடிவம், வண்ணம், குறியீடு, அதிதெய்வம், தொழில், இதெல்லாம் வரிசையா சொல்றாரு பாட்டுல. அடுத்தடுத்த பாட்டுல ஒரு 7-8 பாட்டு வரைக்கும் இதுதான் இருக்கும். பாட்டு பாத்துக்க. 4வது பாட்டு, நாற்கோணம் பூமி. நாற்கோணம் என்னது? சதுரம். இது மண்ணுக்குரிய வடிவம். நாற்கோணம் சதுரமா போட்டா மண்ணுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது என்ன சொல்றோம்? கூட்டல், இது கழித்தல். இதெல்லாம் என்னதுங்க? ஒரு தொழிலுக்கான குறியீடு இருக்கா இல்லையா? இது போட்டாவே கூட்டல் நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்ன பின்ன இருக்கிற நம்பரை கூட்டணும், இது முன்ன பின்ன இருக்கிற நம்பரை கழிக்கணும்னு இருக்கா இல்லையா? இது என்ன குறியீடு? இதுக்குரிய குறியீடு. அது மாதிரி இதுக்குரிய வடிவம் மண். சதுரத்தை பார்த்தா எங்க வரணும்? மண் நினைவுக்கு வரும். நாற்கோணம் பூமி. புனல், நன்னு மதியிற்பாதி, அரைவட்டம். அரைவட்டம், அரைவட்டம், பிறைச்சந்திரன். எப்படி? புனல் நன்னுமதியில் பாதி, ஏற்கு மணல் முக்கோணம், ஆர்க்கும் கால் அருகோணம், வட்டம் ஆகாயம். பாட்டை படிச்ச இது ஞாபகத்துக்கு வரணும். நாற்கோணம் பூமி, புனல் நன்னுமதியிற் பாதி, ஏற்கு மணல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் கால் அருகோணம், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயம், இவற்றால் உற்று. இந்த 5 பூதங்களில ஆனது ஆன்மாவினுடைய உடம்பு. உடம்பு எதனால் ஆனது? பஞ்சபூதங்களினால் ஆனது. ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கு? ஒரு வடிவம் இருக்கு. இப்ப பாருங்க, 4 திசை. மண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்க, 4 திசை. அதனால சதுரம். இது நீர். ஒரு கடல் மட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கீழே வளைவா இருந்தாலும் மேல பிறைச்சந்திரன். இது நீரினுடைய அந்த வடிவம். இது நெருப்பு. கீழே அகலமா இருந்து மேல போக வேண்டாகும், பூமாச்சியே எரியும். அது அதனுடைய வடிவம். இது காற்று. 6 திசை, 4 திசை, மேல கீழே 6 திசையில இருக்கும், காற்று அடிக்கும். சரியா? அடுத்தது ஆகாயம், எல்லாத்தையும் அடக்கி நிற்கும். வடிவம், வட்ட வடிவம் என்னது? இந்த 4க்கும் இடம் கொடுத்து அடக்கி நிற்பதினால அது வட்ட வடிவம். நாற்கோணம் பூமி, புனல் நன்னுமதியிற் பாதி, ஏற்கு மணல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் கால் அருகோணம், ஆகாயம் என்னது? வட்டம். பாட்டில் அப்படியே இருக்கு, மாத்தி மாத்தி இருக்கும். நான் சொல்ற மாதிரி எழுதிக்கங்க. அடுத்தது வண்ணம்.
வண்ணம். பொன்பார் புனல் வெம்மை சிவப்பு காற்று தூமம் ஆகாயம். ஆகாயம் என்னது? இல்லையே. பொன்பார் புனல் வெம்மை பொங்கனல் சிவப்பு வன்கால் கருமை தூமம். இதுதான் தூமம். இது கால் கருமை. மண்ணினுடைய நிறம் பொன்னிறம். பொன்பார் வெண்மை நிறம். நீரினுடைய நிறம் வெள்ளை. பொன்னிறம் மண்ணு, வெள்ளை நிறம் வெம்மை என்பது வெள்ளை. வெள்ளைன்னு எழுதிக்கங்க, இல்லைன்னா வெள்ளை. பொன்பார் புனல் வெம்மை பொங்கு அனல் சிவப்பு. அனலுடைய நிறம் சிவப்பு. வன்கால் வலிமையான காற்று கருமை. வட்டம் என்னது? ஆகாயம். தூமம். தூமம்னா என்னதுங்க? புகை நிறம், கிரே கலர். புகை புகை நிறம். எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுதாமா? பொன்பார் புனல் வெம்மை பொங்கு அனல் சிவப்பு வன்கால் கருமை. கால்னா காற்று. இந்த பாட்டை படிக்கும்போது திருப்பி உங்களுக்கு புரியணும், அங்கங்க எழுதி வச்சுக்கணும். பாட்டை இப்ப நான் எழுதும் போது தெரியுங்க, திருப்பி புக்கை பார்த்தீங்கன்னா புரியாது. வன்கால் கருமை. அடுத்தது ஆகாயம் தூமம். ஆகாயம் தூமம் என்பார் எழுத்து. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எழுத்து இருக்கு. ல வ ர ய ஹ என்பது ஆண் வரும் தமிழ்ல. ஹ ஹ தமிழ்ல ஆண் இருக்கும். இதெல்லாம் இதுக்குரிய வடிவம், வண்ணம், எழுத்து. சரி, இன்னும் ரெண்டு இருக்கு. பொன்பா இதுனுங்க. பொன்பார் புனல் வெம்மை பொங்கனல் சிப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து. ல வ ர ய ஹ. அப்பாராதி. காட்டுல இருக்க பாராதின்னு என்னது? பார்ன்னு என்னது? மண்ணு. மண் முதலாக. மண் முதலாக அஞ்சுக்கு என்னது? ல வ ர ய ஹ என்று அழுத்தமதாய் நிற்கும் அது. அழுத்தமதாய் நிற்கும் அது. வடமொழி. தமிழ்ல ஆண் போட்டுங்க. தமிழ்ல போட்டீங்கன்னா வடமொழியில ஹா. குறியீடு எல்லாமே. குறியீடு சிம்பல். குறி குளிசம். குளிசம் என்னது? வஜ்ராயுதம். கோகனதம். குறி குளிசம் கோகனதம் குல் சுவத்தி ஸ்வஸ்திக். குன்றா அருபுள்ளி. ஆரமுத விந்து மலைத்துளி. மலைத்துளி எப்படி? மலைத்துளி மாதிரி போட்டுங்க.
அமுத விந்து. அமுத விந்துனா மலைத்துளி. மலைத்துளி சும்மா மழை பெய்யற மாதிரி அப்படியே டிராப்ஸா போட்டுக்க வேண்டியதான். குளிசம் என்பது வஜ்ராயுதம். இந்திரன் கையில இருக்கா இல்லையா? இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருக்கும். பெருமான் கையில இருந்தது இந்திரனுக்கு கொடுக்கிறாரு. முருகன் கையில இருக்கும், இந்திரன் கையில இருக்கும் வஜ்ராயுதம். குளிசம் என்பது வஜ்ராயுதம். கோகணதம் தாமரை. கோகணதம் என்பது தாமரை. ஸ்வத்தி ஸ்வஸ்திக் வடமொழி சொன்னா ஸ்வஸ்திக். அடுத்தது அரு புள்ளி. 6 புள்ளி. விந்து ஆரமுத விந்து மலைத்துளி. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? மண்ணுக்கு வஜ்ரம் வஜ்ராயுத அடையாளம், நீருக்கு தாமரை அடையாளம், நெருப்புக்கு வஜ்ரா இது ஸ்வஸ்திக்கு, காற்றுக்கு 6 புள்ளி, நெருப்பு ஆகாயத்துக்கு மலைத்துளி. இதெல்லாம் ஒரு குறியீடு. சரிங்களா? வடிவம், அதனுடைய வண்ணம், எழுத்து, குறியீடு, இதெல்லாம் ஆகமத்தில் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி போனோம் போட்டுக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்வஸ்திக் போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வம். அதிதெய்வம் ஒவ்வொன்றுக்கும் அதிதெய்வம், அந்தந்த பூதத்துக்குரிய அதிதெய்வம். பாராதி 5க்கும், பார் ஆதி, பார் முதலாக, மண் முதலாக 5ற்கும், பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிதெய்வம். யாரார்? 5க்கும் அதிதெய்வம் யாரார் என்று நான் சொல்லுகிறேன். பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வம் ஆறார். அயன் ஆதி ஐவராம். அயன் ஆதி ஐவராம். அயன் முதலாக 5 பேர். 5 பேர்னு யாராருன்னு சொல்லல. அயனாதி ஐவராம். அயன் முதலாக 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டார் பாட்டுல. அயன், மால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த 5 பேரும் எதுக்கு? 5 பூதத்துக்கும் அதிதெய்வம். நீருக்கு அதிதெய்வம் யாரு? மாலு. நெருப்புக்கு அதிதெய்வம் உருத்திரன். காற்றுக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன். ஆகாயத்துக்கு அதிதெய்வம் சதாசிவன். சரிங்களா? 5க்கும் 5 அதிதெய்வம். எனவே ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். இந்த 5 பேருக்கு 5 தொழில் சொல்றார். தொழில் தொழில் என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அருளல் 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 அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அயன் படைத்தல் தொழிலையும், மால் காத்தல் தொழிலையும், உருத்தன் அழித்தல் தொழிலையும், மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலையும், சதாசிவன் அருளல் தொழிலையும் செய்வார். எதை இடமாக கொண்டு? மண்ணை இடமாக கொண்டு அயன் படைப்பன், நீரை இடமாக கொண்டு மால் காப்பன். அதனால அவர் எங்க படுத்திருக்கிறாரு? தண்ணியில படுத்திருக்கிறாரு. தண்ணியில படுத்திருக்காரா இல்லையா திருமால்? ஏன்? அவர் நீருக்கு அதிபதி, அதனால தண்ணியில படுத்திருக்கிறார். சரிங்களா? உருத்திரன்
நெருப்பு இடமாக கொண்டு அழித்தல் தொழில செய்வார். மகேஸ்வரன் மறைத்தல் தொழில செய்வார். சதாசிவம் அருளல் தொழில செய்வார். பாராதி ஐந்துக்கும் அதிதெய்வங்கள் பண்ணும் அதிதெய்வங்கள் யாரு? அயனாதி ஐவராம். ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கள். தோற்ற முதல் ஐந்தும், தோற்ற முதலாக 5, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்று பழுதரவே பண்ணுவார்கள். பழுதரவே பண்ணுவார்கள் என்னது? குற்றம் இல்லாம செய்வாங்க. படைக்கிறதுல என்ன குற்றம் வந்துட போகுது? படைக்கிறதுல காக்கிறதுல என்ன குற்றம் வந்துட போகுது? இறைவன் ஆணைக்கு குற்றம் இல்லாம செய்வாங்க. இறைவன் என்ன ஆணையிட்டு இருக்கிறாரோ அந்த ஆணைக்கு குற்றம் இல்லாம என்ன செய்வாங்க? 5 தொழிலையும் இங்க 5 பேரு பண்ணுவாங்க. அதான் பழுதரவே பண்ணுவார்கள் பார் அப்படின்னு சொல்றார். அது அப்படியே போ, நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் சரி, மீதியை நம்ம மதிய அமர்வுல பார்ப்போம். சொல்லு.